வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன வெற்றி. சுதந்திர சதுக்கத்தில் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு. மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளித்து மஹிந்த ராஜபக்ச அலவி மாளிகையில் இருந்து வெளியேறினார். அமைதியாக செயற்படுமாறு புதிய ஜனாதிபதி வேண்டுகோள். அமைச்சர் டிலான் பெரேரா மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் பதவி விலகல். இலங்கை சோசலிச குடியரசின் 6வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். உயர்நீதிமன்ற நீதியரசர் கே ஸ்ரீபவன் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இந்த பதவி பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட மேலும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பதவி பிரமாண நிகழ்வுக்கு வருகை தந்த மைத்ரிபால சிறிசேன முதலில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து சுப நேரத்தில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் அடுத்த பிரதமராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ශ්‍රී ලංකාවේ 6 වන ජනාධිපතිවරයා මේ රටේ අවශ්‍ය ප්‍රධාන සමාජ පරිවර්තනයක්. இந்த நாட்டுக்கு அவசியமான சமூக மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு, அரசியல் மேம்பாடு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் நாம் முன்வைத்த 100 நாள் வேலை திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளோம். எனவே அதில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடயங்களும் உரிய முறையில் நிறைவேற்றப்படும் என்பதனை கூற விரும்புகின்றேன். நான் இந்த பதவிக்கு பொதுமக்களின் வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டதை போன்றே 2வது தவணைக்காக அல்லது மீண்டும் ஒரு தடவை ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் போட்டியிடுவதற்காக முன்னிற்க எனக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை. நாட்டு மக்களின் சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் சட்டவாக்கம் என்பவற்றை உறுதிப்படுத்தி தற்போது வாழும் மக்களை போன்று நாளை பிறக்கவுள்ள பிள்ளைகளுக்காகவும் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றும் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். මේ මැතිවරණය ආරම්භ වූ අවස්ථාවේ සිට இந்த தேர்தல் ஆரம்பமான நாள் முதல் குறிப்பாக எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளராக இந்த தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க எனக்கு இலகுவாக அமையவில்லை. இந்த நாட்டில் இதற்கு முன்னர் நடைபெற்ற எந்த ஒரு தேர்தலின் பொழுதிலும் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் ஒருவர் இதுபோன்று சிரமப்பட்டிருக்க மாட்டார்கள். குறிப்பாக அரச ஊடகங்கள் சுதந்திர ஊடகத்துறையின் விழுமியங்கள் தொடர்பில் எவ்வித அக்கறையும் செலுத்தவில்லை. அரச ஊடகங்கள் ஊடக தர்மங்களை மீறிய சம்பவங்களை கண்டுகொள்ள முடிந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் களங்கம் விளைவித்தாலும் அவை அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் இயலுமை எனக்கு உள்ளது. நீண்டகால அரசியல் அனுபவம் காரணமாக அந்த தைரியம் எனக்குள்ளது.
ඒ සියල්ල විඳදරා ගැනීමේ හැකියාව මගේ දීර්ඝ කාලීන දේශපාලන ජීවිතයේ අත්දැකීම් වශයෙන් මට තිබෙනවා කියන්නට පුළුවන්. ஜனாதிபதி தேர்தலில் 4,49,072 மேலதிக வாக்குகளால் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றுள்ளார். இறுதி தேர்தல் முடிவுகள் தொடர்பிலான ஒரு கண்ணோட்டம் அடுத்து. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 1,50,44,490 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். அவர்களில் 1,23,23,452 பேர் வாக்களித்திருந்தனர். அதன்படி புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன 62,17,162 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். இது 51.28% ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச 57,68,090 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். இது 47.58%. அதன்படி இலங்கையின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன தெரிவு செய்யப்பட்டார். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் மலையகத்தின் பல பகுதிகளிலும் புதிய ஜனநாயக முன்னணியின் மைத்ரிபால சிறிசேன அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். யாழ் தேர்தல் தொகுதியில் புதிய ஜனநாயக முன்னணியின் மைத்ரிபால சிறிசேன 2,53,574 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச 74,454 வாக்குகளை பெற்றுள்ளார். வன்னி தேர்தல் தொகுதியில் 1,41,417 வாக்குகளை மைத்ரிபால சிறிசேன பெற்றதுடன் மஹிந்த ராஜபக்ச 34,377 வாக்குகளை பெற்றுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2,422 வாக்குகளால் மைத்ரிபால சிறிசேன வெற்றியீட்டினார். அதேவேளை 41,631 வாக்குகளை மஹிந்த ராஜபக்ச பெற்றுக் கொண்டார். திகாமடுள்ள தேர்தல் தொகுதியில் 2,33,360 வாக்குகளை புதிய ஜனநாயக முன்னணியின் மைத்ரிபால சிறிசேன பெற்றார். இந்த தேர்தல் தொகுதியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் 1,21,027 வாக்குகளை பெற்றார். திருகோணமலை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியின் மைத்ரிபால சிறிசேன 1,40,338 வாக்குகளையும் மஹிந்த ராஜபக்ச 52,111 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் ஜனநாயக முன்னணியின் வேட்பாளர் 7,25,073 வாக்குகளையும் மஹிந்த ராஜபக்ச 5,62,614 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியின் மைத்ரிபால சிறிசேன 4,66,994 வாக்குகளையும் மஹிந்த ராஜபக்ச 3,78,585 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் மைத்ரிபால சிறிசேன 2,72,605 வாக்குகளையும் மஹிந்த ராஜபக்ச 1,45,339 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். அதன்படி கொழும்பு, கம்பகா, கண்டி, நுவரெலியா, யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு, திகாமடுல்ல, திருகோணமலை, புத்தளம், பொலனறுவ மற்றும் பதுளை மாவட்டங்களில் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றார். களுத்துறை, மாத்தளை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, குருநாகல், அனுராதபுரம், பொலனறுவை, ரத்தனபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார். பொதுமக்களின் மத்தியிலிருந்து உருவாக்கி நீண்ட காலமான பொது சேவையில் ஈடுபட்டு பொதுமக்களின் வாக்குபலத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேன தனது அரசியல் பயணத்தில் மற்றொரு மைல்கல்லை இன்று எட்டினார். அவரது வாழ்க்கை பயணம் தொடர்பான ஒரு பார்வை அடுத்து. 1951 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பிறந்த மைத்ரிபால சிறிசேன புறநர்வ தெபாபெவ மகாவித்யாலயம் மற்றும் புறநர்வ ராயல் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி பயின்று சமூக மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் அதிக ஆர்வத்துடன் செயற்பட்ட ஒருவராவார். அவர் தனது 17வது வயதில் புறநர்வ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளையோர் அமைப்பின் செயலாளராக பதவியேற்றார். 71ஆம் ஆண்டு கலவரத்தின் போது மட்டக்களப்பு சிறையில் சிறைவாசம் அனுபவித்து பல்வேறு அனுபவங்களுடன் அரசியல் நகர்வுகளில் ஈடுபட்டார். 1978ஆம் ஆண்டு முதல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிரந்தர உறுப்பினரான மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளையோர் சம்மேளனத்திலும் பல பதவிகளை வகித்தார். புலனர்வு மக்களின் வாக்கு பலத்துடன் 1982ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்குள் பிரவேசித்த அவர் 1994ஆம் ஆண்டு பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராகவும் 1997ஆம் ஆண்டு மகாவலி அபிவிருத்தி அமைச்சராகவும் பதவி வகித்து மக்களுக்கு பாரிய சேவையாற்றியுள்ளார். அதே ஆண்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளராக பாரிய பொறுப்புகளை நிறைவேற்றிய அவர் 2001ஆம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்றிருந்தார்.
அமைச்சரவை அந்தஸ்துள்ள பல அமைச்சு பதவிகளை வகித்த மைத்ரிபால சிறிசேன விவசாய மக்களின் இதய துடிப்பை அறிந்து செயற்பட்ட ஓர் சிறந்த தலைவராவார். மனசாட்சிக்கு ஏற்ப மக்களின் உண்மையான பிரதிநிதியாக செயற்பட்டமையினால் ஆளும் தரப்பில் மாத்திரமின்றி எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளினதும் அன்பை தன்வசப்படுத்திக் கொண்டார். 2010 ஆண்டு முதல் அதிர்ஷ்டம் கொண்ட தீர்மானத்தை எடுக்கும் அந்த நொடி வரை சுகாதார அமைச்சராக கடமையாற்றி மக்களுக்கு பாரிய சேவையை அவர் நிறைவேற்றியிருந்தார். மைத்ரிபால சிறிசேனவின் அர்ப்பணிப்புடனான மக்கள் சேவையினால் 2013 ஆண்டு உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஹவார்ட் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் விருதுகளும் அவருக்கு கிடைத்தன. பல்வேறு தடைகளை மீறி நாட்டு மக்களுக்காக சேவையாற்றி தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு இயன்றவை ரகசியமல்ல என்பது அவரது ஒரே நூடாகவும் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்பட்டிருந்தது. 2009 ஆண்டு மே மாதம் யுத்தம் நிறைவு செய்யப்பட்ட சந்தர்ப்பம் உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் பதில் பாதுகாப்பு அமைச்சராகவும் மைத்ரிபால சிறிசேன பதவி வகித்திருந்தார். கடந்த பல தசாப்த காலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வெற்றிக்காக பாரிய ஒத்துழைப்புகளை அவர் வழங்கியுள்ளார் என்பது எதிரணியில் உள்ள அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகும். தேசிய சவால்களுக்கு மத்தியில் அனைத்து கட்சிகளினதும் ஒத்துழைப்புடன் மக்களின் வாக்கு பலத்தை கொண்டு ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள மைத்ரிபால சிறிசேன நிர்வாக முறைமையொன்றின் கீழ் தனது செயற்பாடுகளை முன்னகர்த்தும் சவாலையை மக்கள் அவருக்கு வழங்கியுள்ளனர். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றுள்ளதாக இன்று மதியம் தேர்தல்கள் ஆணையாளர் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் இறுதி உத்தியோகபூர்வ முடிவுகள் தேர்தல்கள் ஆணையாளரினால் தேர்தல்கள் செயலகத்தில் வேட்பாளர்களின் முன்னிலையில் அறிவிக்கப்பட்டன. අභිනව ජනාධිපතිතුමා ප්‍රමුඛ එම ඇලියෙන් ඉල්ලා සිටින්නේ ඔබ පොරොන්දු ක්‍රියාදාමය ඉටු කරනු ඇතැයි. நீங்கள் உறுதி வழங்கியதை போன்று நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அதனை செவ்வன நிறைவேற்றுவீர்கள் என்பதில் தேர்தல் ஆணையாளர் என்ற வகையில் மாத்திரமின்றி இந்த நாட்டில் உள்ள அனைவர் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றேன். ஜனாதிபதியாக செயற்பட்ட மஹிந்த ராஜபக்சவுக்கு நான் நன்றி கூற விரும்புகின்றேன். இந்த தேர்தலை நியாயமான முறையில் நடாத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை அவர் எனக்கு வழங்கினார். 1981 ஆண்டு 15ஆம் இலக்க ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான 56வது சரத்தின் கீழ் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இலங்கை சோசலிச ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதனை மஹிந்த தேசப்பிரிய ஆகிய நான் தேர்தல் ஆணையாளர் என்ற வகையில் அறிவிக்கின்றேன். 56 වගන්ති යටතේ ගරු මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ජනාධිපතිවරයා ලෙස තෝරා පත් කරගන්නා ලද බව මැතිවරණ කොමසාරිස් මහින්ද දේශප්‍රිය වන මම මෙයින් දැන් ප්‍රකාශ කරමි. அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்தார். නිදහස් සහ සාධාරණ මැතිවරණයක් පැවැත්වීමට කටයුතු කළ මැතිවරණ කොමසාරිස්තුමා ප්‍රමුඛ දෙපාර්තමේන්තුවේ සියලු නිලධාරී මහත්මීන්ටත් ඒ වගේ මේ සඳහා මැතිවරණ රාජකාරී කළ සියලුම ராஜ்ய சேவை சுதந்திரமானதும் நீதிமான தேர்தலை நடாத்துவதற்காக செயற்பட்ட தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்ட திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் நான் முதலில் நன்றி கூறுகின்றேன். போலீஸ்மா அதிபர் உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் கடற்படை, ராணுவம் மற்றும் விமானப்படை தளபதிகளுக்கும் முப்படைகளின் அனைத்து வீரர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். தேர்தல் பெறுபேறுகளின் அடிப்படையில் நான் வெற்றி பெற்ற பின்னர், குறிப்பாக இந்த முடிவுகளை தேர்தல் ஆணையாளர் வெளியிட்ட பின்னர் என்னை புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் நான் இந்த வேளையில் நன்றி கூறுகின்றேன். இந்த வேளையில் எனது அன்புக்குரிய இந்த நாட்டு பிரஜைகளிடம் நான் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றேன். அமைதியான முறையில் நடந்து கொள்வதன் மூலமே இந்த வெற்றியின் உண்மையான கௌரவம் கிடைக்கும். அதனால் வன்முறைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் உளரீதியாக கூட ஒருவரை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என்பதனையும் கூறுகின்றேன். அழுத்தங்களை விடுப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். කිසියම් පුද්ගලයෙකුට මානසික වශයෙන්වත් යම් වේදනාවක් පීඩාවක් දීමට ඉඩක් කිසිසේත් මැති කර නොගන්නා ලෙස ඒ සියලු දෙනාගෙන් මා ඉල්ලා සිටිනවා. அதன் பின்னர் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள மைத்ரிபால சிறிசேனவுக்கு தேரர்கள் ஆசி வழங்கினர்.
தேர்தல்கள் செயலகத்தில் இருந்து வெளியேறிய மக்கள் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். புதிய ஜனாதிபதிக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். மக்களின் தீர்ப்பினை நாம் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறோம். நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் இந்த தேர்தல் நடவடிக்கையின் பொழுது நாம் அதிக அளவில் சிரமப்பட்டோம். குறிப்பாக அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்தோம். இறுதியில் மக்கள் உண்மைக்காக குரல் கொடுத்தார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மக்கள் மாற்றம் ஒன்றை கோரினர். அதனால் சிறந்த எதிர்காலத்திற்கு அப்பாற் சென்று மைத்திரி நிர்வாகம் ஒன்றை எதிர்பார்த்தனர். இதனால் நாட்டுக்கு நன்மை கிட்டியுள்ளது. சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்கவும் மைத்திரி நிர்வாகத்திற்கும் வாக்களித்தமைக்காக நாம் நன்றி கூறுகிறோம். மைத்ரிபால சிறிசேனவின் மைத்திரி நிர்வாகத்தின் கீழ் இந்த நாட்டு மக்களுக்கு நியாயம் நிலைநாட்டப்படாவிடின் அதற்காக நாம் போராடுவோம் என்பதனை கூற விரும்புகின்றோம். சிறந்த செயற்பாடுகளுக்கு எமது ஜனசித்த முன்னணியின் ஒத்துழைப்பு அவருக்கு கிடைக்கும். தவறான விடயங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம். இதனை நாம் ஒரு ஆரம்பமாகவே கருதுகின்றோம். ஆரம்பத்தில் சிறந்த பெறுபேறு கிடைத்துள்ளதாக நினைக்கின்றோம். இதேவேளை இறுதி தேர்தல் முடிவை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிற்கு தேர்தல்கள் ஆணையாளர் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு மாத்திரமே சந்தர்ப்பம் வழங்கியிருந்தார். நியூஸ் ஃபர்ஸ்ட் இதற்கான சந்தர்ப்பத்தை பலமுறை இன்றைய தினம் கோரிய போதிலும் தேர்தல்கள் ஆணையாளர் சந்தர்ப்பம் வழங்கவில்லை. எவ்வாறாயினும் இதுகுறித்து ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா கருத்து தெரிவித்தார். தேர்தல்கள் செயலகத்திற்குள் செல்வதற்கு சிரச ஊடகம் உட்பட ஏனைய ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். வெற்றியடைந்த கட்சி என்ற வகையில் இது குறித்து கவலை அடைகின்றேன். 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடக்கம் நான் சிறையில் இருந்த போதும் எமக்காக குரல் கொடுக்க சிரச ஊடகம் மாத்திரம்தான் இருந்தது. சிரச எமக்காக குரல் கொடுத்தது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளோம். இந்த தேர்தல் காலப்பகுதியில் பக்கசார்பற்ற விதத்தில் சிரச ஊடகம் செயற்பட்டது. ஆகவே சிரசவிற்கு அநீதி ஏற்பட்டால் அதற்காக கவலை அடைகின்றேன். மைத்ரிபால சிறிசேன இதனை அனுமதிக்க மாட்டார். அதற்காக கவலை அடைகின்றோம். எதிர்காலத்திலும் சிரசவுடன் ஒன்றிணைந்து செயற்படுவோம். சிரசவிற்கு உரிய இடத்தை பெற்றுக் கொடுக்க அனைத்து சந்தர்ப்பங்களிலும் செயற்படுவோம். இதேவேளை அரச ஊடகங்கள் தேர்தல் காலப்பகுதியில் செயற்பட்ட விதம் குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவி பிரமாண நிகழ்வின் போது இன்று கருத்து தெரிவித்தார். මේ මැතිවරණය ආරම්භ වූ අවස්ථාවේ සිට විශේෂයෙන්ම විපක්ෂයේ පොදු இந்த தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதி முதல் குறிப்பாக எதிரணியின் பொது வேட்பாளர் என்ற விதத்தில் இந்த தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது இலகுவானதாக அமையவில்லை. இந்த நாட்டில் இதற்கு முன்னர் நடைபெற்ற எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலின் போதும் எதிரணியின் வேட்பாளர்கள் இவ்வாறானதொரு அசௌகரியத்தை எதிர்கொள்ளவில்லை. குறிப்பாக அரச ஊடகம் ஊடகத்திற்குள்ள கலாச்சாரத்தை பின்பற்றவில்லை. அரச ஊடகங்கள் ஊடக கலாச்சாரத்தை மீறியதை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. தனிப்பட்ட ரீதியில் எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நீண்ட கால அரசியல் அனுபவம் இருந்தமையினால் எனக்கு இருந்தது என்பதனை கூற வேண்டும். மக்களின் தீர்மானத்திற்கு மதிப்பளித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்டு சென்றார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொலைபேசியூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை அழைத்த முன்னாள் ஜனாதிபதி எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். இதன்படி கௌரவமான முறையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி செயலகத்தில் தனது பாராளுமன்ற குழுவை சந்தித்துள்ளார்.
அதனைத் தொடர்ந்து தனது அலுவலக ஊழியர்களை சந்தித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 10 வருடங்கள் தனது பொறுப்புகளை நிறைவேற்றிவிட்டு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியேறினார். පාර්ලිමේන්තුව තුළ කටයුතු කළ යුතු ආකාරය පිළිබඳව අපිට பாராளுமன்றத்திற்குள் செயற்படும் விதம் குறித்து அவர் ஆலோசனைகளை வழங்கினார். இதன்படி எமது பொறுப்புகளை நாம் எதிர்காலத்தில் நிறைவேற்றுவோம். குழு என்ற ரீதியில் எமது நிலைப்பாட்டிற்குள் இருந்து நாட்டிற்காக நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. සංශෝධන සහ ඒ ක්‍රියාමාර්ගවලට අපි සහයෝගය ලබා දෙනවා. ඒක කිසි ගැටලුවක් නැහැ. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மத்திய செயற்குழுவின் நடவடிக்கைகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. எதிர்வரும் காலத்தில் அவர் கட்சியின் தலைவராக செயற்படுவார் என மத்திய செயற்குழு தீர்மானித்தது. எனினும் இது சட்ட பிரச்சினை காணப்படுகின்றமையினால் சட்டத்திற்கு முன் செல்ல வேண்டியுள்ளது. சட்டத்தின் ஊடாக கிடைக்கும் ஆலோசனைகள் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும். பொது எதிரணியினால் கொண்டுவரப்படுகின்ற பிரேரணைகள் குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு இல்லை, அவ்வாறான கலந்துரையாடல் இடம்பெறவில்லை. தற்போதைய நிலைமையின் கீழ் நாம் குழு என்ற விதத்தில் செயற்படுவோம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் ஏதேனும் சத்தியப்பிரமாண நிகழ்வுகள் மற்றும் வேறு ஏதேனும் சம்பவங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் பிரதமரை நியமிப்பதற்கான அதிகாரம் இருக்கின்றதா, பெரும்பான்மை இருக்கின்றதா என ஆராய்வோம். அதனூடாக நல்லாட்சியை ஏற்படுத்த எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மெதமுலனவில் உள்ள தனது வாசஸ்தலத்திற்கு சென்றார். யுத்தத்தை வெற்றி கொண்ட கடந்த அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களின் மனங்களை வெல்வதற்கு தவறியுள்ளமை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் மூலம் புலனாவதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீலங்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவை அடுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார்.
இன மத நிற வேறுபாடின்றி இலங்கையர் என்ற தனித்துவத்தினை நிலைநாட்டுவதற்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த தேர்தல் வழி சமைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1994 ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வெற்றி பெற்ற தேர்தலின் பின்னர் அனைத்து இலங்கையர்களும் ஒன்றிணைந்து தெரிவு செய்த பொது ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன திகழ்வதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் பிரசாரங்கள் நல்லாட்சி மற்றும் ஜனநாயக கூட்டணியினால் முறியடிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை தோற்றுவித்தல் ஆசியா மற்றும் உலக நாடுகளுக்கிடையே இலங்கைக்கு பிரதான வகிபாகத்தை உருவாக்க வேண்டியது புதிய அரசாங்கத்தின் கடமை எனவும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து சமூகங்களுக்கிடையில் சக வாழ்வினையும் அனைவரிடையே நிம்மதியையும் உறுதிப்படுத்துவதற்கு புதிய ஜனாதிபதி செயற்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு முறை எடுத்து எம்புவதாக பிரஜைகள் முன்னணி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் சார்பில் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு தாம் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7வது ஜனாதிபதியை தமிழ் பேசும் சமூகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீர்மானிப்பதற்கு முன்னரே மக்கள் தீர்மானித்து விட்டதாகவும் புதிய ஜனாதிபதியின் தெரிவு தொடர்பில் தாம் மின்னல் அரசியல் நிகழ்ச்சியில் முன்னரே சுட்டிக்காட்டியிருந்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியாளரை மக்கள் முன்னரே தீர்மானித்து விட்டதாக கடந்த 5ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்திருந்தார். மக்களின் தீர்மானத்துக்கு தான் முன்னுரிமை அளிப்பதாகவும் மக்களெடுத்த தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கும்படியும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா வெளியிட்டிருந்த அறிக்கையில் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையின் தமிழ் பேசும் மக்கள் ஜனநாயகத்தின் உண்மையான பயனாளர்களாக நன்மை பெறும் வகையில் தேசிய பிரச்சினைக்கு கௌரவமான தீர்வு காண்பது உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு புதிய ஜனாதிபதி அவசரமாக தீர்வு காண வேண்டியிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புதிதாக தெரிவாகியுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது ஆலோசனைக்கமைய மைத்ரிபால சிறிசேனவுக்கு தேர்தலில் பெரும் ஆதரவு அளித்த மக்களுக்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பாரதூரமான பிரச்சினைகள் பலவற்றுக்கு புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவசரமாக தீர்வு காண வேண்டியிருப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் மக்களின் வாக்குகளினாலேயே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவிக்கின்றார். வாக்களித்த எமது வடகிழக்கு மக்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நான் நன்றியையும் மிகுந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மக்கள் பகிஷ்கரித்திருப்பார்களாக இருந்தால், யாராவது வாக்களிக்காமல் அல்லது பகிஷ்கரித்து அந்த ஜனநாயக முறையை அவர்கள் கைக்கொண்டிருப்பார்களாக இருந்தால், நிச்சயமாக இப்பொழுது ஏற்கனவே இருந்த ஜனாதிபதியாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றியிட்டிருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் மக்களின் வாக்குகளினால், தமிழ் மக்களின் பெரும்பான்மையால் அளித்த வாக்குகளின் நிமித்தமாகத்தான் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஜனாதிபதி அவர்கள் வெற்றியிட்டிருக்கின்றார் என்ற செய்தி இப்பொழுது வெளியிலே வந்திருக்கின்றது. ஆகவே அந்த தமிழ் மக்களின் வாக்குகள் மூலம் வெற்றி அடைந்திருக்கின்ற தற்போதைய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த கடந்த கால 65 வருட காலங்களாக இந்த வடகிழக்கு மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயங்கள் எந்த விதத்தில் இருந்தது, எவ்வாறு இருந்தது என்ற விடயங்களை நன்கு அறிந்து இருந்தவர். ஆகவே எதிர்காலத்தில் அவர் அதற்கான ஒரு நல்ல சைம்சையை, நல்ல நடவடிக்கையை காட்ட வேண்டும் என்பதும் எங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சட்டவிரோதமாக செயற்படுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்தார். ජනතාව වෙනසක් ඇති කරන්නට තීරණය කළා තිබෙන්නේ. ඒතේ වෙනස ඇති කරන්නේ මේ රටේ දේශපාලන සංස්කෘතිය மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்த தீர்மானித்துள்ளனர். இந்த நாட்டில் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தி ஆட்சி அமைக்கவே அந்த மாற்றத்தை எமக்கு வழங்கியுள்ளனர். ஆகவே தற்போது யாரும் சட்டத்தை கையில் எடுத்து செயற்படக்கூடாது. பழிவாங்கலுக்கு நாங்கள் எதிர்ப்பை வெளியிடுவோம். தற்போது சட்டத்தை முழுமையான அளவு செயற்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல்கள் ஆணையாளரின் கருத்தின் பிரகாரம் தேவை ஏற்படின் ராணுவத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டு அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம்.
மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து நாட்டை பொறுப்பேற்கும் போது நாட்டில் ஸ்திர தன்மையை சீர்குலைக்க முடியாது. ஆகவே அனைவரிடமும் நாம் கேட்டுக்கொள்வது யாதெனில் மைத்ரிபால சிறிசேனவின் சக்தி பிரமாணத்திற்கு அமைதியாக இடமளிப்போம். பழிவாங்கல் நடவடிக்கைகளில் இருந்து விடுபடுவோம். சட்டத்தை 100% நடைமுறைப்படுத்துமாறு பொலிஸ்மா அதிபரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். අපි ජනාධිපති නව ජනාධිපති හැටියට මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාට දියුරුම් දීලා වගකීම බාර ගන්න ඉඩ දෙමු. ඒ එක්කම අපි දන්න කවුරු හරි නීතිය කඩ කරනවා නම් පලි ගන්න හදනවා නම් ඒකෙන් වැළකෙමු. ඒ වගේම නීතිය 100% ක්‍රියාත්මක කරන්න කියලා මම පොලිස් සේවයෙන්ුත් පොලිස් පොලිතුමාගෙන්ුත් ඉල්ලා සිටිනවා. இதேவேளை ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள மைத்ரிபால சிறிசேன இன்று புலனறுவையிலிருந்து கொழும்புக்கு வருகை தந்ததுடன் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். பொது வேலை திட்டத்தின் கீழ் நாட்டை கட்டியெழுப்புவதாக ஜாதிக ஹெல உரிமைய தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் ஜாதிக ஹெல உரிமையவினால் நடத்தப்பட்ட முதலாவது ஊடகவியலாளர் சந்திப்பு பத்திரமுல்லையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. කතඤ්ඤෝ කතවේදීතා කියන බුද්ධ වචනය செய்நன்றி என்ற பௌத்த சொற்பதத்தை பின்பற்றி நாங்கள் இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளோம். பொதுமக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியவர்களில் பிரதான பங்குதாரரான எமது ஊடகவியலாளர்களே, ஊடக நிறுவனங்களினால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்பினால் இந்த மைத்திரி யுகம் உருவாகியுள்ளது. தமது பொறுப்புகளை சரியான முறையில் ஊடகவியலாளர்கள் நிறைவேற்றியுள்ளனர். තමන්ගේ යුතුයකම මැනවින් ඉටු කළ මාධ්‍ය සහෘදයන්ගේ උත්සාහය අද ඉටු වෙලා තියෙනවා. යම්කිසි න්‍යාය පත්‍රයක් යටතේ බඩපිල්ලක් හදලා තියෙනවා. දින 100ක වැඩසටහනක් ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ நிகழ்ச்சி நிரல் ஒன்றுக்கு அமைய இந்த 100 நாள் வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பில் குறிப்பிட்ட சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை, தேர்தல் முறையில் மாற்றம், ஜனநாயகத்தை உறுதி செய்தல், நாட்டின் தேசிய பாதுகாப்பு, அதேபோன்று நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் போன்றவற்றிற்கான சிறந்த அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. அரசியலமைப்பை மாற்றுகின்றமை குறித்து கலந்து ஆலோசிக்கப்படுகிறது. ஒருவரது தான் தூண்டித்தனமான செயற்பாட்டின் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை செயற்படுத்துவதற்கு பதிலாக தேசிய திட்டத்தின் ஊடான புத்திஜீவிகள் சபை நாட்டில் ஏற்படுத்தப்படும். அரசு ஊடகங்களின் முக்கியஸ்தர்களுக்கு அளிக்க முடியவில்லை. இன்று எமது நிலைமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதுவே அவர்களுக்கான தண்டனையாகும். எமது எண்ணங்களை கொண்டு செல்வதற்கு சில ஊடகங்கள் மாத்திரமே இருந்தன. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சிரச ஊடக நிறுவனம் பங்களிப்பு வழங்கியது. சமூகத்திற்கு எமது எண்ணங்களை கொண்டு செல்ல வேறு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. නොවෙන්නට අපේ මේ සමාජ මතය මේ තරම්වත් අපේ ජනතාවට ගෙනියන්න අවස්ථාවක් ලැබෙන්නේ නැහැ. සියලුම පක්ෂ විපක්ෂ සියලු දෙනාගෙන් ஆழ் மற்றும் எதிர்க்கட்சிகளிடம் நாம் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றோம். தற்போது தேர்தல் நிறைவு பெற்றுள்ளது. நாட்டின் நல்லாட்சிக்காக நாம் ஒன்றிணைவோம். அதேபோன்று ஜனநாயகத்தை கட்டியெழுப்புவதற்கு நாம் ஒன்றிணைய வேண்டும். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி முறியடிக்கப்பட்டது. அதனால் எமது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நண்பர்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கிறோம். தற்போதாவது வெளியில் வாருங்கள். நாட்டின் சுதந்திரம் ஜனநாயக நீரோட்டத்திற்கான எம்முடன் இணைந்து கொள்ள வாருங்கள். මේ රටේ නිදහස ප්‍රජාතන්ත්‍රවාදය වෙනුවෙන් මේ මහා ප්‍රජාතාන්ත්‍රික ප්‍රවාහයට එකතු වෙන්න. புதிய அரசாங்கத்தில் நீங்கள் வகிக்கும் பதவி என்ன? அமைச்சர் பதவிகள் இல்லை, அது குறித்து தீர்மானிக்கவில்லை. அது குறித்து நமக்கு பிரச்சனையும் கிடையாது. இந்த நாட்டில் அமைச்சர் பதவிகளை செய்து காட்டியுள்ளோம். ஷிராணி பண்டாரநாயக்க, சரத் பொன்சேகா போன்ற அநீதி இழைக்கப்பட்ட நபர்களுக்கு பொன்சேகா குறித்து தெளிவாக முடிவு ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்திற்கு அவரை கொண்டு வருவது குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அவருக்குள்ள கௌரவத்தை பெற்றுக் கொடுக்க உள்ளோம். அது எமது இணக்கப்பாடாகும். அது அவருக்கு கிடைக்க வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஊடக சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு எதிர்கால வேலை திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். 8 වෙනිදාගෙන් පසුව ජනතාව පෙළගැස්වීමේ කාර්යභාරයක් අපිට තිබෙනවා. අපේ රටේ ජනතාව 8ஆம் தேதிக்கு பின்னர் மக்களை ஓரணியில் திரட்டும் பொறுப்பு எமக்குள்ளது. எமது நாட்டு மக்களின் பொருளாதாரம், ஜனநாயகம், சுதந்திரம், தேசிய ஒற்றுமை மற்றும் சம உரிமையை உறுதிப்படுத்த இதைவிட பரந்தளவிலான சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும். நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிக்க செயற்பட வேண்டியுள்ளது. மீண்டும் 18வது திருத்தத்தை இரத்து செய்து 17வது திருத்தத்தினூடாக கட்டியெழுப்பப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களின் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதனூடாக நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும். மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க நாம் செயற்படுவோம். தகவல் அறிந்து கொள்ளும் உரிமையை சட்டமாக்கி மக்களுக்கு அரசாங்கத்தின் நிதி செயற்பாடுகள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பாக தெரிந்து கொள்வதற்கு தேவையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்போம்.
தான் வகித்த அமைச்சு பதவியை ராஜினாமா செய்வதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி சேவைகள் அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார். மதுரை மாவட்ட மக்களினாலேயே நான் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகினேன். ஆகவே பாராளுமன்றத்தில் இருந்து என்னை வெளியில் போடுவதாயின் அது மதுரை மாவட்ட மக்களினாலேயே முடியும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஜனாதிபதியை மக்கள் நீக்கும் போது அந்த அமைச்சு பதவி முடிவடைந்து விட்டதாகவே நான் கருதுகின்றேன். ஆகவே அமைச்சு பதவியை ராஜினாமா செய்து வாகனங்கள் அனைத்தையும் செயலாளரிடம் கையளித்துள்ளேன். මම තීන්දුව කරා අද දිනේ ඇමතුරින් ඉල්ලා අස්වෙලා මේ වරප්‍රසාද යාන වාහන ඒ සියල්ලම ලේකම්තුමාට බාර දෙන්න. உடன் அமலுக்கு வரும் வகையில் தமது பதவியை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி இலங்கை மத்திய வங்கிக்கு புதிய ஆளுநரை நியமிக்கும் பொருட்டு அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக 2006ஆம் ஆண்டு அஜித் நிவாட் கப்ரால் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றதை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் வெற்றி களிப்பில் ஈடுபட்டனர். சந்தோஷத்தை கொண்டாடி இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.